இல்லை வாங்கி விற்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே கொலையை மாட்டிகிட்டு வந்திருக்கேன். படித்தவ மாதிரி தெரியுதுன்னு. ஆமாம் படிச்சிருக்கேன், பிஏ படிச்சிருக்கேன். ஆனால் வேலை கிடைக்கல குடும்பத்தில். எப்பா இதெல்லாம் படிக்காத தக்குரி பசங்க செய்கிற வேலை, உனக்கு இது சரி வராது, நீ லாயல் மில்லுக்கு போய் ட்ரை பண்ணு, லட்சுமி மில்லில் ட்ரை பண்ணு, கிளார்க் போஸ்ட் ட்ரை பண்ணுன்னாரு. ஐயா அலைஞ்சு திரிஞ்சு தான் வந்திருக்கேன், நீ சொல்லு விற்றா எவ்வளோ கிடைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றதில் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இப்போ என் குடும்பத்தை காப்பாற்றினேன். எங்கள் அப்பா கண் பார்வை தெரியாதவர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. நான் ஆம்பளை பையன், நான் படித்து முடிச்சிட்டேன், நான் பொறுப்பாக நடந்துக்கணும், அதனால் தயவுசெய்து சொல்லுங்கன்னு. எனக்கு என்ன வந்தது தம்பி, ஒரு பெட்டி நிறைய ஐஸ் நிரப்புனா 15 ரூபா ஆகும். இந்த ஐஸ் பெட்டிக்கு நீ ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் கட்டணும். 25 ரூபா கொண்டு வந்தேன்னா பெட்டியை நிரப்பி கொடுத்துருவேன். விற்றா எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டேன். 6 ரூபா கிடைக்கும்னாரு. 6 ரூபான்னு கணக்கு போனேன். 30 நாளைக்கு நம்ம 6 ரூபானா 180 ரூபா. வாத்தியான் சம்பளமே அன்றைக்கி 165 ரூபா தான் மாதம். வாத்தியான் சம்பளத்தை விட 15 ரூபா எச்சா கிடைக்குது. ஆகா இதுவே போதுமே, இதுக்கு எதுக்கு அவன்கிட்ட போய் நிற்கணும், ஓகே அப்படின்ட்டு மறுநாள் என் ஓட்ட சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து அவனை எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாரு. தெருவுக்கு வந்துட்டேன். இப்போ ஐஸுன்னு கத்தணும். வாங்கின பட்டம் இடிக்குது, கத்த வரல. அவன் டென்ஷனாக போயிட்டுருக்கான். ஐஸு ஐஸுன்னு அவன் திரும்பி பார்ப்பேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஆஹா நம்ம அரசாங்கம் கொடுத்த பட்டம் கேவலம் ஐஸ் விற்கக்கூட லாயக்கில்லாத பட்டம், இது ப்ராக்டிக்கலுக்கு உதவாது. இதை வச்சுக்கிட்டு சர்வை பண்ண முடியாது. என்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு தான் நான் சமாளிக்கணும். இது நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. இப்போ கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும்னு கிடையாது. கார் ஓட்டுறது ஒரு கலை, அவன் கொடுக்குறதையும் ஓட்ட தெரியும் லைசன்ஸ். இப்போ ஓட்ட தெரியாதவள லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பான், அது வாங்கிக்கலாம். நானே கார் 82லேருந்து கார் ஓட்டிக்கிட்டு சொந்த கார் வச்சுருந்தேன். ஆனால் 20 வருஷமாக நான் லைசன்ஸே எடுத்ததில்லை. ஏன்னா அந்த கிராமத்தில் நான் தான் நம்பர் 1. இன்ஸ்பெக்டருக்கே அவசரமாக கார் வேணும்னு நம்மகிட்ட தான் வருவார். அப்புறம் எங்கே லைசன்ஸ் கேட்பார். அந்த ஊரில் அப்படித்தான். அப்போ ஒரு ஜமீன்தார் காரை வேறு வாங்கிட்டேன். அதனால் ஜமீன்தார் வராருன்னு நினச்சிட்டு, அவர் எம்ஜி ராமசுப்பு ரெட்டியார்னு அந்த ஜமீன்தார் பேர், அதனால் எம்ஜிஆர்னு போட்டிருக்கோம். அப்போ எம்ஜிஆர் வர மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்தது. அதெல்லாம் அது பின்னாடி, நான் சொல்கிறது அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கதையை சொல்கிறேன். அப்போ தான் கண்டுபிடிச்சேன், இந்த கூச்சம் குற்ற உணர்ச்சி இருந்தால் கேவலம் நம்ம ஐஸ் விற்க கூட லாயக்கில்லாத ஒரு நிலைமையில் இருக்கும், இது ஆகாது அப்படின்ட்டு தான் நாய் வேஷம் போட்டால் குறைக்கணும் கண்டுபிடிச்சேன். அப்புறம் தான் நம்ம ஐஸ் வியாபாரம் பண்ணுறோம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். கூச்சம் ஆகாது, குற்ற உணர்ச்சி ஆகாது. அப்புறம் அப்படி விற்றேன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. என்றைக்குமே பாசிட்டிவ் மைண்டு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கும். இப்போ அதுக்கு தான் நான் எம்ஜிஆர் உதாரணமாக சொல்வேன். என் மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நீங்கள் எங்கேயாவது எம்ஜிஆர் படத்தில் ஒரு பொம்பளை நினச்சிட்டு காதில் தோல்வி விட்டு தாடியை வளர்த்துட்டு நான் ஒரு ரசிகல ராஜான்னு அப்படி பாட்டை பார்க்க முடியாது. எந்த படத்துலையாவது பொம்பளையை நினச்சிட்டு அழுதுகிட்டு ஒரு படத்தை நீங்கள் எம்ஜிஆரில் காட்ட முடியாது. ஆனால் இதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க, ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன். அவனுக்கு பேர் காதல் மன்னன் தான் பேர். ஆவுன்னா அழுக ஆரம்பிச்சிடுவான். பெண்களே பெண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள், பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழ விடுங்கள், அவன் புலம்ப ஆரம்பிச்சிடுவான். இவரை சொல்லவே வேண்டாம், 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ரத்தவாந்தி எடுக்க. ஏய் 3 மணி நேர படத்தில் டூயட்டுன்றது 2-3 சீன் தான். மொத்த டூயட்டாக இருந்தால் எவனா தியேட்டரில் உட்கார வேணாம், இப்போ வெளியே தம் அடிச்சிட்டு இருப்பான். அது ஃபைட் இருக்கணும், காமெடி இருக்கணும், அதுக்கிடையில் லவ் சீனும் வரணும். காதல்ன்றது ஒரு சிறு பாட்டு, அதுக்காக தாடியை வளர்த்துட்டா தெரியுது. அந்த கான்செப்டில் அந்த ஆள் கெட்டிக்காரன். எங்கேயுமே பேசிக்கும் ஒரு படத்துக்கு 5 கதை நான் போடுவான். யோக்கிய நான் வேறு நடிக்கணும். இப்போ டேரக்டர்கிட்ட சொல்லிடுவான், ஒரு கதாநாயகியை நான் மெயினாக லவ் பண்ணுவேன், அது நேச்சுரல் சீனாக போடு, ரியலாக போடு. மற்ற 4 எல்லாருமே டூயட் வேணுன்றாங்களே, 4 பேர் கனவுல போடு.
அப்புறம் அப்புறம் சொல்லுவார், உஷார் பண்ணுவார், டேய் கனவு நான் காண மாட்டேன், அவளுக்கு கனவு காணுவாளுங்க, அதில் நான் போய் பச்சை கிளி முத்துச்சர. வாத்தியாரே இப்போ கதையை எப்படித்தான் முடிக்கிறது? அந்த கவலை விடு, கடைசியில் மிச்சம் 4 பேரை தங்கச்சின்னு கட்டி பிடிச்சிருவேன், பிடிச்சது பிரச்சனை. இந்த வில்லத்தனமெல்லாம் அந்த ஆட்டு தான் உண்டு. நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனநோயாளிகள் தயாரிக்கிற படங்கள். அப்படியோ ரொம்ப சீரியஸ் ஆக்கிடுவான். அப்படியோ கண் பேசும் வார்த்தை தெரிவதில்லை, காது கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி தயமில்லைங்க. ஏய் பாவம், அந்த இளவட்ட பிள்ளைங்க எவ்வளோ பெரிய லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு எதிர்காலம் முன்னாடி நிற்கிது. நாடு என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு, உலகத்திலே கேவலமான நாடாக மாறிக்கிட்டு வருது. இன்றைக்கி நம்மளை சுற்றி சீனை வளைச்சிட்டான். இந்த பக்கம் ஈழப்புலிகளை கொண்டு ஈழத்தை பிடிச்சிக்கிட்டான். இப்போ கடற்கரை பூரா அவன் கையில் இருக்குது. இந்த பக்கம் பாகிஸ்தான் போர்ட்டை ஒப்படைச்சிட்டான். இந்த பக்கம் பங்களாதேஷ் அவன் போர்ட்டை ஒப்படைச்சிட்டான். பர்மா அவன் கையில் கொடுத்துட்டான். மேலே திபேத்து அவன் கையில் 40 வருஷமாக இருக்குது, 50 வருஷமாக இருக்குது. திபேத் அவன் கையில் போன உடனே அந்த வருத்தத்தில் இவர் எதிர்ப்பு தெரிவித்தார் நேரு. அதனால தான் சீனை முதல்ல சண்டை போட்டான் 63 வந்து அவன் ஜெயித்தான், நம்ம தோற்றோம். அப்போ நம்ம நேரு வந்து உலக சமாதான புறான்ட்டு பஞ்சசீல கொள்கை வச்சுருந்தார், நம்ம தோற்றுட்டோம். மக்மஹான்ற ஒரு எல்லை வரைக்கும் இந்த இமாலயாஸை அவன் பிடிச்சி வச்சுருக்கான், தன் நாடுன்னு பிடிச்சிக்கிட்டான். இன்றைக்கி அருணாச்சல பிரதேசம் தான் பூமின்னு மேப்பில் எழுதிக்கிட்டான். பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். உஷாராக இருக்க வேண்டியதில் இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இந்த உலகத்திலே இந்த இந்திய ஜனாதிபதிகள்லேயே ஒரே ஒரு ஜனாதிபதி தான் உண்மையான முதல் குடிமகனாக லைவ் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் படத்தை முன்னாடி பார்த்து எனக்கு ரொம்ப பெருமை. அப்துல் கலாம் ஐயா தான். எல்லாரும் பிஜேபி அரசாங்கத்தை மதவாதம் அவன் வந்து தான் ஒரு முஸ்லீம் இளைஞர ஒரு யங் சாப்பை ஒரு எனர்ஜெட்டிக் மேனை ஜனாதிபதியாக போட்டாங்க. முதல் குடிமகனாக வாழ்ந்தார். ரொம்ப பொருத்தமாக ஒரு கடுகளவு கூட எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் உண்மையான ஆட்சி. நீ ஓட்டுற ஃபாஸ்ட்ராக் ரோடு, நீ வச்சுருக்க செல்ஃபோனு, இத்தனையும் அப்புறம் நதி நீரையும் கொண்டு வந்தார். அதுக்குள்ளே அவர் பதவி முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்டாக செஞ்சார். அது மட்டும் இல்லை, ஒரு வெங்கட்ராமையர் கூட செய்யாத வேலையை செஞ்சார். ஐயரே வந்து ஜனாதிபதி மாளிகையில் சைவ உணவு பரிமாறலை. இவர் வந்தவனை டெக்ளேர் பண்ணார், இது சைவ பூமி, இதை முதற்குடிமையான ராஷ்டிரபதி பவனில் சைவ உணவை தவிர அசைவ உணவு பரிமாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அசைவ உணவு கூடத்தை மூடிய வச்சுருந்தார். இது எந்த நாடு, நான் பல நாடுகள் சுற்றினவேன், எந்த நாட்டிலையும் சைவத்துக்கு இவ்வளோ மரியாதை கிடையாது. இங்கே போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் சைவ ஹோட்டல் இருக்கும், நீ அசைவ ஹோட்டலில் தேடிட்டு தெரியணும். மற்ற நாடுகளில் சைவம்னா என்னன்னு கேட்பேன். நீங்கள் போய் லண்டனில் போய் அமெரிக்காவில், கனடாவில், ஃப்ரான்ஸில், சுவிட்சர்லாந்தில், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா சைவம் வெஜிடேரியன்னா அங்கே போகணுன்னு அவன் 60 கிலோமீட்டர் தள்ளி காமிப்பான். ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு 60 கிலோமீட்டர் போகணும். அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. நான்வெஜ்ஜா எங்கே வேணாலும் இருக்கும், KFC, பீஸா இவங்க கொண்டு வராங்க. அது ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு இந்தியாங்கு எய்தலால் நினச்சதை நினச்சபடியெல்லாம் அடைகிறதுனால தான் செய்தவன் மீண்டும் முயலப்படும். அதனால தான் தவத்தை எல்லோரும் முயன்று செய்யுங்கள் என்று மேலோர் சொல்லுகிறார்கள் அப்படின்வார். இன்னொரு இடத்துல அவனை கோபத்தை விட்டுட்டேன்னா எது வேணாலும் உடனே கிடச்சிருந்தான்வார். உள்ளியது எல்லாம் உடனே இதுவும் உள்ளத்தில் உள்ளான் வெகுளியனின், வெகுளினா கோபம். கோபத்தை எவன் கம்ப்ளீட்டாக கோபமே வராத ஒரு உள்ளத்தை, உரம் வாய்ந்த உள்ளத்தை பெறுதானோ அவன் எதை நினைச்சாலும் உடனே கிடைக்குண்டுவார். இப்படி 5-6 குரட்பாக்களில் நினைச்சதடையலாம் சொல்லாது பாருங்க. நான் என்ன பண்ணேன், 100க்கு 100% அந்த மகானோட வாக்கியத்தை அப்படி நம்பினேன். வெரி சிம்பிள். ஒரு கோடீஸ்வரனாக தெருவில் ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சவன் இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரனாக உலகமெல்லாம் சுற்றி எதை வேணாலும் அடையலாம் அப்படி நிலைமை அடைஞ்சு. ஆனால் ஐஸ் விற்கும்போது நான் பாடின பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக. இப்படி சைக்கிளில் போய்கிட்ட ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்கா, இப்படி தான் பாடிட்டு இருப்பேன். ஆனால் அப்படி பாடிக்கிட்டு தெருவில் ஐஸ் விற்கும்போது
இந்த பாட்டுக்கு நம்ம பாடுறதுக்கு ஒரு விளைவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன்னு அன்றைக்கி அவர் நியூட்டன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏதோ பாடுறேன், ஆசையாக பாடுறோம், அந்த பாட்டு சின்ன வயசுலேருந்து பிடிக்கிறதுனால பாடுறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் ஒரு ஆளுக்கு 8 தேவதைகள் இருக்காங்க, நம்மளை சுற்றி 8 பேர் இருக்கான். எழுதிக்கிட்டே இருப்பான், என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் எழுதிக்கிட்டே இருப்பான். வீடியோ எடுப்பான், எடுத்து இங்கே ரெக்கார்ட் பண்ணுவான். லேட்டாக நினச்சிடாங்க எங்கடா எடுக்கிறாங்க எங்கே தெரியுதானுங்க. அவனை குளிக்கிற இடத்துல நீ என்ன செஞ்சாலும் அங்கேயும் வீடியோ எடுத்துருப்பாங்க. நீ அவன்கிட்ட தப்பிக்கலாம் முடியாது, தப்பிக்க முடியாது. எப்படி சார் என்ன சார் ப்ரூஃப் நீங்கள் கேட்கலாம். வெரி சிம்பிள். அதான் ஈசன்கிட்ட கேட்டேன், என்னையா அதுக்கெல்லாம் ப்ரூஃப் நான் சொல்ல முடியும்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஈசன் அல்ல ஒன்றும் இல்லைடா, நீ செல்ஃபோன் கண்டுபிடிச்ச, இப்போ நான் கொடுத்தனா நீயா கண்டுபிடிச்சானா, என் மண்டை தான் எங்கள் மண்டை தான் கண்டுபிடிச்சி, மனுஷன் மண்டை கண்டுபிடிச்சி. அதுக்கு உயிர் இருக்கா இல்லை, உணர்ச்சி இருக்கா இல்லை. ஏண்டா உயிரே இல்லாத உணர்ச்சியே இல்லாத வெறும் பிளாஸ்டிக் டப்பா. அந்த டப்பாவில் நீங்கள் சில மெக்கானிசத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. ஓ மண்டையை வச்சு பண்ணியிருக்க. ஓ மண்டை என்ன மண்டை, துணுண்டு மண்டை, 1400 கிராம் மூளை வச்சுருக்க மண்டை. தடிக்கு விழுந்தா செத்து போவேன். இந்த மண்டையை வச்சுருக்க இந்த உடம்புக்குள்ளே 1000 நோய் வச்சுருக்கு. ஊனா பிபி, டயபெட்டிக்கு, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது. பூரா ரிப்பேரான யூஸ்லெஸ் மண்டை. இந்த யூஸ்லெஸ் ஹார்ட்வேரை வச்சுக்கிட்டு நீ தயாரித்த செல்ஃபோனவே லொடுக்குன்னு 10-12 நம்பரை அமுக்குனா வயரும் கிடையாது, ஒரு எந்த இதுவும் கிடையாது. சிக்னல்னு ஒன்று இருக்கான், அது போய் டவரை பிடிக்குமா. அந்த டவர் என்ன பண்ணுமோ, அந்த சிக்னலை மேலே அவன் சேட்டலைட் வாடகைக்கு பிடிச்சிருப்பான் வானத்தில். அது எங்கிட்ட தெரு பொறிக்கு தெரியும், அது 1000-2000 கிலோமீட்டருக்கு அப்பால் நேரம் அங்கே அனுப்போம். அது என்ன பண்ணும், 10 செகண்டுக்குள்ள இந்த நம்பருக்குரியவன் 122 சொச்ச நாடுகளில் 38,000 கிலோமீட்டர் சுற்றளவில் பூமி உருண்டையில், அது 1,20,000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்க உருண்டையில் இந்த நம்பருக்குரியவன் எங்கே இருக்கான்னு 10 செகண்டில் தேடி கண்டுபிடிக்குது. அவன் லண்டனில் கக்கூசில் உட்காந்துருப்பான், செல்ஃபோனை வாஷ் பேஷனில் வச்சுட்டு புக்கிட்டு உட்காந்துருப்பான். கரெக்டாக அவன் செல்ஃபோனில் போய் அவன் வச்சுருக்க ரிங்டோனில் ஞாபகம் வருதேன்னு பாட்டு பாடு. அவனை தடிக்கு விழுந்தா செத்து போவ ஓ மண்டை டிசைன் பண்ண ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை இத்தனை வேலை செய்யும்னா ஓ மண்டையை டிசைன் பண்ணி அனுப்பி வச்சுனான கேனநாயான்னு கேட்குறாரு. கேனநாயா, நான் வேற சூப்பிக்கிட்டா உட்காந்துருப்பேன் நினச்சிக்கிட்ட. உன்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அத்தை எம்ஜிஆர் அழகா பாடுவார், யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைப்பை மாற்றுங்கள், ஒன்றுள் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான், எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான், ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹ்மானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம். கடவுளுக்கு கடவுள் தான் எஜமான், உனக்கு நீதான் எஜமான். நன்மையா தீமையா, உயர்வா தாழ்வா, பிச்சைக்காரனா கோடீஸ்வரனா, முடிவு பண்ண வேண்டியது நீ. ஈஸ்வரன் ஆண்டவன் கிடையாது, அவன் எல்லாத்தையும் சர்வசுந்தரமாக கொடுத்துட்டான். பூமியை உனக்கு மூலப்பத்திரம் தாய்ப்பத்திரம் எழுதி வச்சுட்டான். பூமி யார் கையில் கொடுத்துருக்காரு, ஈசன். மக்கள் கையில் தான் கொடுத்துருக்கான். 730 கோடி பேர் கையில் கொடுத்துருக்கான், எழுதி வச்சுட்டான். நம்மளை விட வலிமையான விலங்கு சிங்கம் புலி கையில் கொடுத்தானா? நம்மளை விட பெரிய விலங்கு யானை கையில் கொடுத்தானா? கொடிய விஷநாகம் பார்த்தாலே புட்டிக்கிட்டு ஓடுவ, அது கையில் கொடுத்தானா? எதன் கையிலையும் கொடுக்கல, உன் கையில் கொடுத்தான். சர்வ சுதந்திரமாக கொடுத்தான். வச்சுக்க, இத்தனை விலங்குகளுக்கும் இத்தனை பறவைகளுக்கும் எந்த உரிமையும் தரவில்லை, உனக்கு சர்வ உரிமை கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஈக்குவலான உரிமை, என்னை போலவே உன்னை படைத்திருக்கிறேன். அதுகளுக்கெல்லாம் இதைத்தான் திங்கணும்னு விதி. மாடு என்ன திங்கும்? புண்ணாக்கு வைக்கல் கோல். நீங்கள் போய் செட் தோசையை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன், பீஸா வந்துச்சு இன்னத்து வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னா சாப்பிட தெரியாது.